அனைவருக்கும் வணக்கம். 19 வருட சனி மகாதசை யாருக்கு யோகம் செய்யும்? இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட காரகங்கள்ல ஆயுளை காரகமாக வைத்துள்ளார். அதுபோல் ஜீவன தொழிலை காரகமாக வைத்திருக்கிறார். பொதுவான காரகங்களின் அடிப்படையில சனி பகவான் மந்தராக அமைக்கப்படுகிறார். ஒரு பலனை தாமதமாகவும் பொறுமையோடும் தடையோடும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அதுபோல் ஜாதகருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சகலவிதமான பாக்கியங்களையும் நிதானமாக ரொம்ப தடையோடு தருவதும் சனி பகவான் தான். பொதுவாக நம்ம அப்பாயின்மெண்ட்ல நிறைய கேட்கக்கூடிய கேள்விகள், சனி மகாதசை 19 வருடம் நடைபெறக்கூடிய தசை. இந்த 19 வருட மகாதசை என்னுடைய கெரியரை எப்படி பில்ட் பண்ணும், என்னுடைய வாழ்க்கை பயணம் இந்த 19 வருட சனி மகாதசையில் எப்படி அமையும்? பயமாக இருக்கிறது. ஏன்னா சனி பகவானாலே மந்தராகவும் தடை தாமதத்தை கொடுக்கக்கூடியவராக காரகங்கள் சொல்கிறது. அப்போ வாழ்க்கையில ரொம்ப மேல வந்துகிட்டு இருக்கிற, ரொம்ப வளர்ச்சியை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறேன், இந்த சனிதசை எனக்கு தடையாக அமையுமா? அல்லது வாழ்க்கையில நிறைய சிரமங்களை பார்த்து விட்டேன் குருமகாதசையில, இந்த சனி மகாதசை யோகம் செய்யுமான்ற நிறைய கேள்விகள் ஸ்பெசிபிக்கா இருக்கு. அந்த அமைவுல தான் இந்த பதிவு. உங்களுடைய சனி மகாதசை எப்பொழுது யோகத்தை செய்யும், எப்படி இருந்தால் யோகத்தை செய்யும்ன்றத தெளிவாக நம்ம பார்க்க போறோம். பொதுவா பார்க்கும்பொழுது மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டா, மேஷ லக்னத்திற்கு லாபாதிபத்தியத்தையும் 10ஆம் ஆதிபத்தியத்தையும் சனி பகவான் கொண்டுள்ளார். அதுபோல் அதாவது 11ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் சனி பகவான், ரிஷபத்திற்கு 9ஆம் 10ஆம் ஆதிபத்தியம் என்ற மிக முக்கிய தர்மகர்மாதிபதி ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கிறார். மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா லக்னத்திற்கு 8 9ஆம் ஆதிபத்தியத்தை கொண்டிருக்கிறார். கடகத்தில் பிறந்தவருக்கு 7 8ஆம் ஆதிபத்தியத்தையும், சிம்மத்தில் பிறந்திருக்கிறவருக்கு 6 7ஆம் ஆதிபத்தியத்தையும், கன்னியில் பிறந்திருப்பவருக்கு 6 5ஆம் ஆதிபத்தியத்தையும், துலாத்தில் பிறந்திருப்பதற்கு 4 5ஆம் ஆதிபத்தியத்தையும் பெற்றிருக்கிறார். விருச்சகத்திலே ஜனனிச்சிருக்கிறீங்க என்றால் 3 4ஆம் ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறார். தனுஷில் பிறந்தவர்களுக்கு 2 3ஆம் ஆதிபத்தியத்தையும், மகரத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு லக்னம் 2ஆம் ஆதிபத்தியத்தையும், கும்பத்தில் ஜனனித்தவர்களுக்கு 12ஆம் இடத்தையும் லக்னத்தையும், மீனத்தில் பிறந்திருப்பதற்கு லாபத்தையும் 12ஆம் ஆதிபத்தியத்தையும் பெற்றிருக்கிறார். இப்படி 12 லக்னத்திற்கும் 2 ஆதிபத்தியத்தை சனி பகவான் பெற்றிருக்கிறார் இந்த 19 வருட மகாதசை. இதுல மேஜரா நிறைய பேர் பார்த்தா கடக லக்னத்துல பிறந்தவர்களும் சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் ஓரளவுக்கு அவயோக ஆதிபத்தியமாக ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் வர்றதுனால ஒரு அவயோக அமைவுல பொது விதிகள் இருக்கு. அதுபோல பார்க்கும் பொழுது ரிஷபத்திற்கு மிகப்பெரிய யோகாதிபதி, துலாத்திற்கு யோகாதிபதி தான் நல்ல பலனை கொடுக்க. இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் யோக அவயோக அடிப்படையில தான் பலன் செய்வார்னா கண்டிப்பா கிடையாது. சனி பகவான் அமர்ந்த இடத்தினுடைய அமைவு, பார்க்கப்பட்ட கிரகங்களினுடைய நிலைப்பாடை பொறுத்து, இணைவு பெற்ற கிரகத்தின் நிலைப்பாடுகளை பொறுத்து அவர் யோகர் அவயோகராக மாறுவார். எல்லா லக்னத்திற்கும் யோகத்தையும் செய்வார், எல்லா லக்னத்திற்கும் அவயோகத்தையும் செய்வார். அததான் இந்த பதிவுல எந்த கிரக தொடர்பை கொண்டிருக்கும் பொழுது உங்க லக்னத்திற்கு சனிதசை யோகம் தான் பண்ண போகுது அப்படின்றத விவரிக்க போறோம். அதுபோல சனி பகவான்னா அவயோக காரகம் தான் இருக்கான்னா அப்படியும் கிடையாது. முதல்ல காரகத்தை முடித்துட்டு அதன் பிறகு பலனுக்குள்ள போகலாம். ஒரு இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு வச்சு நடத்துறார். ஒரு சின்னதா ஒரு சாதாரணமாக கரும்பு ஜூஸ் ரெடி பண்ற கடையில இருந்து கார் மேனுபேக்சரிங், விமான மேனுபேக்சரிங், கப்பல் மேனுபேக்சரிங் அத்தனைக்குமே இந்த சனி பகவான் தான் காரணம். கார் மேனுபேக்சரிங், விமான மேனுபேக்சரிங் பண்றவருக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கும், சனியும் நல்லா இருப்பான். சாதாரணமாக கரும்பு ஜூஸ் வச்சு மிஷினை வச்சு அடிக்கிறவருக்கு 5ஆம் இடத்தினுடைய நிலைப்பாடு குறைவாக இருக்கும், சனி பகவானுடைய வலு அதிகமா இருக்கும். இதுதான் விதி. இப்ப சாதாரணமாக ஒரு மனிதர் இயந்திரத்தை வைத்துக் கொண்டு தொழில் செய்கிறாருன்னா சனி பகவான் தான் காரணம். அதுபோல ஒரு மனிதன் ஒரு தொழிலை பல தலைமுறைகளுக்கு கடத்தக்கூடிய ஒரு அஸ்திவாரத்தை போடுற ஒரு நிறுவனங்கள்லாம் ஆரம்பிக்கும். ஒரு 10-15 வருஷத்துல அந்த நிறுவனம் இருந்த இடமே தெரியாம போயிடும். சில நிறுவனங்கள் பல சாம்ராஜ்யங்களை கடந்து உறுதியா இருக்கும். அது எந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, இந்திரத்தை வச்சுன்னு இல்லை, ஒரு டெக்ஸ்டைல்ஸா எடுத்துக்கலாம், சாஃப்ட்வேர் பிசினஸா எடுத்துக்கலாம், சாதாரணமாக ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் பிசினஸா எடுத்துக்கலாம், ஒரு காலேஜஸோ ஒரு ஸ்கூல்ஸோ இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்க பிசினஸ் எதுவா இருந்தாலும், ஒரு தலைமுறையிலிருந்து ஒரு தொழில் அடுத்த தலைமுறைக்கு கையகப்படுத்தப்படுகிறது என்றால் அங்கே சனி பகவான் ஜாதகத்துல வலுவா இருக்கிறான்னு அர்த்தம். அவரால் மட்டும்தான் தலைமுறைகள் கடந்து தொழில் செய்ய முடியும். இவ்வளவு நல்ல பலன்களும் சனி பகவான்கிட்ட தான் இருக்கு. நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களுக்கும் சனி பகவான் தான். இவ்வளவு நல்ல பலன்கள் இருக்கு. ஒரு மனிதர் உறுதியாக ஒரு கொள்கையில் இருக்கிறார், இறந்து விட்டார், அவருடைய புகழ் 100 கணக்கான ஆண்டுகள் ஓங்கி நிற்கிறது என்றால் அங்க சனி பகவான் வேலை செய்யறான்னு அர்த்தம். நல்ல பலன்களும் சனி பகவான்கிட்ட இருக்கு. இந்த நல்ல பலன்களை பெறக்கூடிய ஜாதக அமைவை பற்றி தான் இந்த காணொலியில மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்ன்றத வெளிப்படுத்த போறோம்.
அந்த வகையில சுய ஜாதகங்களின் அடிப்படையில முதல் விஷயம் சனி பகவானுக்கு குறைந்தபட்ச ஸ்தான பலமாவது இருந்தாகணும். இது விதி. இந்த விதிக்கு உட்பட்டு அடுத்தடுத்து நாம் சொல்லக்கூடிய கிரக இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருந்தா சனிதசையை நினைச்சு கவலைய வேண்டாம். அது போல சனிதசை நேரடியா பலன் செஞ்சிருமா? ஒரு மனிதர் வெற்றி அடைய போகிறார் என்பதை கண் முன்னே காட்டுமானா கண்டிப்பா காட்டாது. ஜாதகம் இருக்கிற அவர் தொழில் பண்றார், உடனே அவருக்கு ஃபியூச்சர் தெரியுமா? இதுல நம்ம டெவலப் அப்படிலாம் சனி பகவான் கொடுக்கவே மாட்டார். ஏன்னா அவர் தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய காரகம் என்பதை அதுபடிதான் கொடுப்பார். உதாரணத்திற்கு எளிமையாக பலன் சொல்லுவோம். எல்லாருமே ஒரு 4 வீலர்ல டிராவல் பண்ணுவோம். 4 வீலர்ல டிராவல் பண்ணும்பொழுது ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஏதோ ஒரு கார் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்ப வேற ஒரு காரை பிடிச்சி நீங்க போக வேண்டிய நிர்பந்தம். அப்ப இந்த காரை ஒருவரோட பொறுப்பை ஒப்படைக்கிறீர்கள், அவரை கொண்டு வர சொல்றீங்க. ஆனா அந்த சனி பகவான் எப்படி நிர்பந்தப்படுத்துவாருன்னா, அந்த பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய நபரின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. ஆனா சூழ்நிலை நிர்பந்தப்படுத்தும். இவரை தான் நீங்க இப்ப நியமிச்சாகணும், இந்த காரை ரிப்பேர் பண்ணி கொண்டு வான்னு. அந்த ஜாதகர் கால சூழ்நிலையின் அடிப்படையில் அவருக்கு உண்மையாலுமே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அந்த பிரச்சனை காரணமாக அவர் வேறு ஒரு நபரை இதை சரி பண்ணி வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பார். உங்கள்கிட்ட அவர் நேரடியா வந்துருவார். நீங்க யார்கிட்ட ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னீங்களோ அவர் உங்களை வந்துருவார். நான் இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், அவர் கொண்டு வரேன். ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. காலம் கடந்து ஒரு நாள் டிலே ஆகி அந்த கார் உங்கள்கிட்ட வந்து சேரும். அப்பதான் அவர் மீது நம்பிக்கை வரும். இப்படிதான் சனி பகவான் செய்வார். பதட்டத்தில் வைத்து பலன் செய்வார். நல்ல யோக நிலையில இருந்தாலும் ஒரு பதட்டத்தை கொடுத்து அதன் பிறகு நன்மை செய்வார். இது விதி. இதை நீங்க உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். நம்பிக்கை இல்லாத நபர்களிடம் சூழ்நிலை ஒப்படைக்க செய்து அந்த நம்பிக்கை இல்லாத நபரும் ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பார். வேறொருடன் அனுப்பி உங்களுக்கு ஒரு பதத்தை கொடுத்து செய்வார். அந்த மாதிரிதான் யோக சனி உறுதியாக பலனை செய்வார். ஆனால் காட்சிப்படுத்துவது உடனடியா உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. இது நன்மை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு காலதாமதமாகும். ஆனா உறுதியா நான் சொல்லக்கூடிய கிரக இணைவு தொடர்புகளில் இருக்கும் பொழுது அந்த சனிதசை 19 யோகம் செய்யும். பொதுவாக சனிதசை யாருக்கெல்லாம் இயல்பாக நடக்கும்னா, பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பிறந்ததுமே சனிதசை. அதுபோல் புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில பிறந்தவர்களுக்கு 2வது தசையா வரும். திருவாதிரை சுவாதி சதயம், அதாவது திருவாதிரை சுவாதி சதயத்துல பிறந்தவங்களுக்கு 3வது தசையாக வரும். மிருகசீரிடம் அவிட்ட சித்திரை அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு 4வது தசையா வரும். ரோஹிணி அஸ்தம் திரிவோணத்தில் பிறந்தவர்களுக்கு 5வது தசையா வரும். அதுபோல புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதியில பிறந்தவங்களுக்கு இந்த சனி தசையை பார்க்கக்கூடிய பாக்கியம் குறைவாகவே இருக்கும்ன்றதை உறுதிப்படுத்தும். இந்த வயதிற்கு ஏற்ற போல இந்த தசை வரும். மேஷ லக்னத்துல ஜனடிச்சிருக்கிறாங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனிச்சந்திர காம்பினேஷன் அவயோகம் தான். இதனால மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு சந்திர தொடர்போடு இருக்கும்போது சனி தசை யோகம். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சுக்கிர தொடர்போடு இருக்கும் பொழுது யோகம். மிதுனத்தில் ஜனனித்தவர்களுக்கு சுக்கிர சனியினுடைய தொடர்பு யோகம். கடகத்தில் பிறந்திருப்பவர்களுக்கு குருவுடைய தொடர்பு செவ்வாயினுடைய தொடர்பு யோகம். சனி செவ்வாய் ரொம்ப அவயோகம் இருந்தாலும் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் செஞ்சு கொடுக்கும். சிம்மத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க, குருவுடைய தொடர்பும் செவ்வாயினுடைய தொடர்பு யோகம். கன்னியில் பிறந்திருக்கிறீங்க, சனி சுக்கிர தொடர்பு யோகம். துலாத்தில் பிறந்திருக்கிறீங்க, புதன் சனி புதனுடைய தொடர்பு சுக்கிர தொடர்பு யோகத்தை கொடுக்கும். விருச்சகத்திலே ஜனனிச்சிருக்கிறீங்க, குருவுடைய தொடர்பு சந்திரனுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கும். தனுஷிலே பிறந்திருக்கிறீங்க, சூரிய தொடர்பு சனி சூரிய காம்பினேஷன்லாம் ரொம்ப அவயோகம் இருந்தாலும் தனுஷுக்கு யோகம் செய்யும். சூரியன் செவ்வாய் தொடர்பு யோகத்தை கொடுக்கும். மகரத்தில் ஜனனித்தவர்களுக்கு புதன் சுக்கிர தொடர்பு யோகத்தை கொடுக்கும். கும்பத்தில் ஜனனித்தவர்களுக்கு புதன் சுக்கிர தொடர்பு யோகத்தை கொடுக்கும். மீனத்தில் ஜனனித்தவர்களுக்கு சந்திர செவ்வாய் தொடர்பு யோகத்தை கொடுக்கும். இந்த நம்ம சொன்ன இந்த 2 கிரகங்களுடைய தொடர்போடு சனிதசை நடக்குமாயின், இந்த சனிதசை நடக்கும் பொழுது ஸ்தான வலுவோடு நாம் சொன்ன 2 கிரகம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2 கிரகம் சொன்னோம். அந்த 2 கிரகங்களும் ஆட்சி உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தமோ பெற்ற நிலையில் சனி பகவானை பார்த்தோ இணைவு பெற்றோ பரிவர்த்தனையோடு இருந்தால் அந்த சனிதசை யோகம் தான். ஆனா சனிதசை எப்படி பண்ணும்? மந்தன் தாமதக்காரகர் தடைக்காரகர் என்பதற்கு போல உங்கள் மனதில் ஒரு பயத்தை கொடுத்து பலன் செய்வார். பயம்னா பயம் இருக்காது. ஒரு தடை நம்ம இதை ஒருத்தரை கொடுத்தோம், அவரால் முடியும்னு சொல்ற இவர் நம்பகத்தன்மை இல்லாத ஆளாச்சே, நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரியான ஒரு பதற்றத்தோடு கொடுப்பார். ஆனால் இந்த 19 வருஷத்தில் சேர்க்கக்கூடிய செல்வங்களாகட்டும் கனிம வளங்களாகட்டும் பெயர் புகழாகட்டும் பல தலைமுறைக்கு கடந்து இருக்கும். மேல சொன்ன இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பு ஸ்தான பலத்தோடு கிடைத்து விட்டால் சனிதசை உங்களுக்கு யோகம் தான். அடுத்தடுத்த படிநிலைகள்ல மற்ற கிரகங்களும் சேரலாம். அடுத்தடுத்த படிநிலைகள் இருக்கு. இது முதன்மையான படிநிலைகளே பலம் செய்யும்ன்றத உறுதிப்படுத்தணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.